உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது பாருங்க, இன்னைக்கு புரட்சித் தலைவர் வழியில் தம்பி புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இப்போ சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழ்நாடு கடந்த 5 வருடங்களாக அற்புதமான முறையில் முன்னேறிட்டு இருந்ததான். இப்போ அதில் பாதாளத்தில் போயிடுச்சான். இப்போ கயிறு கட்டி தான் அதை கீழே இறங்கி தூக்கி விடணும். அவர் தூக்கி விடுவாருன்னு நினைக்கிறேன். அதாவது பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே ஊறி போயிட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு பக்கம் ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 35 கோடி 40 கோடியில் கம்மி தெரிஞ்சுக்கங்க. ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மூலியமாக கிட்டத்தட்ட பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த ஆட்சியை கவுத்து விட்டுவிட்டு திருப்பி என்ன ஆக போகுது, எலெக்ஷன் வந்தால் திருப்பி தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க போகுது. ஆனால் அப்படி இல்லை, அப்படியே கட்சி மாறுது. பாதி பேர்த்துக்கு மேலே அப்படியே வந்தாச்சுன்னா அது கட்சியில் பிளவு ஏற்பட்டது. என்னென்ன வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா மக்களே. இதெல்லாம் பாருங்கள், அவங்க செய்கிற இதுக்கு. இப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசுகிற விஷயமா தலைமறைவு ஆகிட்ட. அப்படி இதெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இது வரைக்கும் அதான் கொஞ்சம் நம்மெல்லாம் பொதுமக்கள்லாம் கொஞ்சம் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம். இப்போ கண்டுக்கிட்ட பிறகுதான் தெரியுது இவங்க அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லைன்னு. ஒரு இந்திய நாட்டையே விலை பேசுகிற அளவுக்கு கையில் காசு இருக்கு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்யக்கூடாது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது நம்ம நாட்டை கெடுக்கிற கட்சி தான். இது திராவிட முன்னேற்ற கழகம். நான் பல தடவை சொல்லிட்டேன். பேரறிஞர் அண்ணா காலம் புரட்சி தலைவர் காலத்தோடு போயிடுச்சு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவியோட போயிடுச்சு. இனிமேல் இவங்கெல்லாம் ஏமாத்து வேலை. திராவிட கட்சிகள்ங்கிற பேரில் நம்மளை அடித்த கொள்ள அவங்க பணம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. எந்த தொழில் செஞ்சாலும் இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம் கோடி, லட்சக்கணக்கான கோடி செய்ய முடியாது. அதனால பல தடவை சொல்லிட்டேன், இவங்களை சொத்தை பறிமுதல் பண்ணணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. இன்னைக்கு அதில் சொட்டை, இது சொட்டை, எதுலடா ஓட்டை இருக்குன்னு பார்க்கறது லென்ஸை வச்சுக்கிட்டு குறை சொல்கிறதே வாழ்க்கை இல்லை. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, குறை சொல்லாதீங்க. நீங்கள்லாம் வயசில் அந்த அனுபவத்தில்ங்கிற முறையில், அனுபவத்தில் எந்த அனுபவம்? கொள்ளை அடிக்கிற அனுபவத்தில் தான் நீங்கள் ஆட்சியில் இது வரைக்கும் ஃபேமஸ் ஆகிருக்கீங்க. இனிமேல் உங்களுடைய பேச்சுகள் எடுபடாது. இளைஞர்கள்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் தலைமையில் பல பொறுப்பில் இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை இணைய போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு. ஏன்னா பக்கபலமாக தளபதி விஜய் அவர்களுக்கு நின்று நம்ம தமிழ்நாட்டை அப்படியே சொக்க தங்கமாக மாற்றி ஆகும். அநியாயத்துக்கு நம்மளுடைய அந்த வைரக்கல்லெல்லாம் மண்ணில் தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த திராவிட கட்சிகள்லாம். அதனுடைய நம்மளுடைய வைரம் ஜொலிக்காமையே இருந்தது. நம்ம வைரக்கல்லை எடுத்து இன்னைக்கு தம்பி தளபதி அவர்கள் அப்புறமா குன்றின் மேல் விட்ட விளக்கு மாதிரி அப்படி குண்டலை வச்சு பட்டை தீட்டிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு பக்கம் பட்டை தீட்டுறாரு. ஒவ்வொரு பக்கம் பட்டை தீட்ட இருந்தது. இவங்க திராவிட கட்சிகள்லாம் செஞ்ச அக்கிரமம் அநியாயம் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பட்டையாக தீட்டுறாரு. ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய ஒளி உலகம் பூரா போகுது. இன்னொரு பக்கம் இந்த நாசக்கேடுகள் பண்ண இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்கெல்லாம் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாரா. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அடித்த கொள்ளை அவ்வளோ கொள்ளை. இனிமேல் இவங்க என்ன பேசினாலும் எடுபடாது. வரக்கூடிய இடைத்தேர்தல்களில்
இவங்களை காலி பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பு. பொதுமக்களாக இது பொது கருத்து. அவங்க என்ன வேணாலும் இறங்குவாங்க. இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு, இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. இவங்களை எல்லாம் நம்ம நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வேண்டுகோளாகவே இதை வைக்கிறேன். வரக்கூடிய இடைத்தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி சின்னம் விசில் சின்னம் தான் ஜெயிக்கணும். அதில் நிற்கிற வேட்பாளர்கள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்குவோம். புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் நல்ல ஆட்சி, பல்லாண்டு வாழ்க. புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க. வணக்கம்.